இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் பொழுது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. நீ உன் அயலானுடைய மாத்திரம் உன் வியாச்சியத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் இரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது என்று சொல்லி, வழக்குகளை குறித்து, அதாவது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து, அது குடும்பத்திலே இருக்கலாம், அல்லது அண்டை வீட்டிலே இருக்கலாம், அல்லது அவன் வசிக்கிற அந்த ஸ்தலத்திலே இருக்கலாம், அல்லது சமுதாயத்திலே அவனுக்கு ஒரு வழக்கு உண்டானால், அந்த வழக்காட பதட்டமாய் நீ அவனிடத்தில் டைரெக்டாக போகும்போது நீ பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் பொழுது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே என்று சொல்லி, வழக்குகளை குறித்து இங்கே சாலமோன் ஒரு கருத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய காரியமாக இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். உன் அயலானுடைய மாத்திரம் உன் வியாச்சியத்தை குறித்து பேசு, வழக்காடு என்று சொன்னால் உன் வழக்கை குறித்து அவனிடத்தில் மட்டும் பேசு அப்படின்னா, இன்றைக்கு உலகத்திலே அநேக நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உயர் நீதிமன்றங்கள் என்று சொல்லப்படுகிற, உச்ச நீதிமன்றம் என்று சொல்லப்படுகிற உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு மேல்முறையீடு என்று சொல்லுகிறார்கள், அங்கே மாற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு ராஜாக்களே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நியாயத்தை செய்கிற இடத்திலே அவர்கள் பரிதானம் வாங்காதபடி, மற்றவர்களுடைய முகத்தை பார்க்காதபடி, தேவனுடைய அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர்கள் நியாய தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிக பெரிய ஒரு நோக்கம். ஏனென்று சொன்னால் அவர் பட்சபாதம் பார்க்கிற ஆண்டவர் அல்ல, பரிதானம் வாங்குகிற ஒரு ஆண்டவர் அல்ல, ஏழைக்காக பணக்காரனுக்காக ஏழையினுடைய நியாயத்தை புரட்டுகிறவரும் அல்ல. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நீதிமன்றங்களும் இப்படி இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார். ஆனால் விசுவாசிகளாய் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களாய் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடாது என்பதைத்தான் இங்கே வேதத்தில் ஆணித்தரமாக சாலமோனே குறிப்பிடுகிறார். உன் அயலானுடைய மாத்திரம் உன் வியாச்சியத்தை குறித்து வழக்காடு, அவன்கிட்ட மட்டும் போய் பேசு. மற்றவரிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாததுன்னா இன்னொரு இடத்துல போய் சொல்கிறதும், அவன் இல்லை இதை கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லி அங்கே போய் காரியத்தை நீ வெளிப்படுத்த வேண்டாம். அதை கேட்கிறவன் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவான், இவன் பைபிளெல்லாம் தூக்கிட்டு போகிறான், இவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான்னு உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது என்று சொல்லி இங்கே ஒரு சாலமோன் அறிவுரை கூறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அநேக பிரச்சனைகள் நமக்கு இழைக்கப்படலாம், அநேக அநீதிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றிற்கும் நான் கோர்ட்டுக்கு செல்லுகிறேன், நான் அங்கே போய் பார்த்து கொள்ளுகிறேன் என்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது என்கிறதை வேதம் நமக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த வழக்கை குறித்து என்ன சொல்லுகிறார், பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அருமையாக இயேசு கிறிஸ்து 5ஆம் அதிகாரம் மலைப்பிரசங்கத்திலே தெளிவாக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் மலைப்பிரசங்கத்தை தொடங்கும் பொழுதே சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள், வழக்குகள் உண்டாகலாம், பிரச்சனைகள் உண்டாகலாம், கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம், அநீதி இழைக்கப்படலாம், ஆனால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள், புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி தொடங்கிவிட்டு அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25-26 சொல்லுகிறார், எதிராளி, அதாவது நமக்கு ஒரு அநீதியை இழைத்தவன் உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கூடாமலும், இந்த உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதியினிடத்தில் இழுத்துட்டு போகாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கூடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடே
வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாக அவனோடே நல்மனம் பொருந்தும். அதைத்தான் இங்கே அழகாக சாலமோன்னு சொல்லுகிறார். அவனோட உன் வயாச்சியத்தில் உன் அந்நியன்கிட்ட மட்டும் நீ போய் பேசு, அடுத்தவன்கிட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தாத என்பது போல நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்து என்று இயேசு சொல்லுகிறார். பொருந்தாவிடில் நீ அப்படி வைராக்கியமாக பார்த்துக்கலாம், எவ்வளவு செலவானாலும் பார்த்துக்கலான்னு நீ சொல்லி நீ அப்படிப்பட்ட வழக்கை நீ உலக பிரகாரமான நியாயாதிபதிகளை நம்பி செல்வாய் என்று சொன்னால், பொருந்தாவிடில் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும்படி மற்றும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். உனக்கு செலவுக்கு மேலே செலவு தான் ஆகும், இந்த உலகத்தில் உனக்கு நீதி கிடைக்காது என்பது போல என் ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் போதிக்கிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இன்னும் அவர் சொல்லுகிறார் 39ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டிய இந்த வழக்குகள் அநீதிகளுக்கு விரோதமாக நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிவிட்டு அநீதி தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று என் ஆண்டவர் அருமையாக வலியுறுத்துகிறார். உன்னிடத்தில் அங்கேயும் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு வருகிறவனுக்கு ஒரு அங்கேயே விட்டு கொடுத்துரு. 1 மைல் தூரம் வர பலவந்தம் கட்டாயப்படுத்தி உன்னை இழுத்துட்டு போகிறான்னா பரவாயில்ல, நான் 1 மைல் தூரம்னாலும் உங்கள் கூட வருகிறேன் என்று சொல்லி, அதாவது அவன் அவமானப்படக்கூடிய அளவிற்கு நீ எனக்கு தீமை செய்ய வலுக்கட்டாயமாய் பலவந்தமாய் நினைக்கிறாய், நான் அதைவிட 800 மடங்கு நீ செய்தாலும் நான் பொறுத்து கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிற நிலைமையில் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் என் இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். இதை பவுல் அப்போஸ்தலனிடத்தில் கேட்டால் அழகாக பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரர்களிடத்தில் போக துணிகிறதென்ன. சபையில் ஆண்டவர் மிகப்பெரிய உன்னதமான ஒரு நியாயாதிபதினா நம்ம எல்லாரும் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி நீதிபதிகளாக இங்கே பவுல் சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பரிசுத்தவான்கள் தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார்கள். மகா பெரிய நியாயாதிபதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது குட்டி குட்டி நியாயாதிபதிகளாக உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறோம். உலகமே உங்களால் நியாயம் தீர்க்கப்படுகிறதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? நீங்கள் அதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருப்பது எப்படி? உங்களுக்குள்ளே தீர்த்து கொள்ளுங்க. இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டவன் கூட பேசுங்க, இல்லை சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களிடத்தில் போய் பேசுங்க. இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நியமித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? இவங்கெல்லாம் ஏதோ உலகத்தை நியாயஸ்தலங்களை நாடி சென்றிருப்பாங்க போல தெரியுது. பவுல் அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். சகோதரனை சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். இதை தான் இங்கே சாலமோன் சொல்லுகிறார். நீ போய் உன் வழக்கை நீ அவன்கிட்ட மட்டும் சம்மந்தப்பட்டவன்கிட்ட மட்டும் பேசு, மற்றவன்கிட்ட சொல்லாத. இவர்கள் அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறார். இன்றைக்கி பார்க்குறோம் எத்தனையோ சபைகளில் கோட்டை நாடி கேஸு போட்டு நடக்கிற அநேக காரியங்கள். இன்றைக்கு அது நியூஸ் பேப்பர்லலாம் வரும்பொழுது கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்கள் அனைவரும் சிரிக்கத்தக்கதான காரியங்கள் நடைபெறுகிற, ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? ஆண்டவர் சொன்னது போல தான் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொன்னாரே. அப்படியே என் இயேசுவினுடைய போதனைகளை உள்வாங்கினவராக
பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். நீங்கள் பொறுத்து கொள்ளுகிறதும் இல்லை, ஆனால் நீங்களும் செய்கிறீங்க, நீங்களே நஷ்டப்படுத்துகிறீங்க, சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? இந்த உலகத்தில் அநீதிகள் நமக்கு இழைக்கப்படும் பொழுது, பிரச்சனைகள் நமக்குள்ளாக உண்டாகும் பொழுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். உன் எதிராளி வழியில் இருக்கும்போதே அவனிடத்தில் போய் பேசு, அவனோடு கூட நல்மனம் பொருந்து. அங்கே பார்த்துக்கலாம், இங்கே பார்த்துக்கலாம், எவ்வளவு செலவானாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி உன்னுடைய காசெல்லாம் இழந்து போயிடாத. அதுக்கு பல தீமையோடு நீ எதிர்த்து நிற்காத. உங்கள்கிட்ட வழக்காடி உன்னுடைய வஸ்திரத்தை எடுக்கிறவனுக்கு அங்கேயும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிடு. இப்படிப்பட்ட பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு நீ 2 மைல் தூரம் போயிரு. பவுல் சொன்னது போல், நீ அநியாயத்தை ஏன் பொறுத்து கொள்ளுகிறதில்ல, நீ நஷ்டத்தை ஏன் பொறுத்து கொள்ளுகிறதில்லை, சகித்து கொள்ளுகிறதில்லை என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறது போல், இந்த சமுதாயத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, இந்த உலகத்தில் சாட்சிகளாக நாம் வாழும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் போதிக்கிறதே, இந்த உலகத்துக்கு நற்கந்தங்களாக இருக்கிறீர்கள் என்று போதிக்கிறதே. அதை உள்ளத்தில் உள்வாங்கினவர்களாக சாட்சியோடு கூட வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்?